ஹலோ டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோமேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் இந்த நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இயங்கி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பேஸ்டு வந்து கம்பெனி. நீங்கள் பேக்கேஜில் வந்து இப்போ 2500 பிளான் பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜுக்கு உண்டான ஏர்பட்ஸு இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த்து தான் இருக்கும். ஸோ நல்லா போயிட்டுருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பத்திலே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் வரலாம். இல்லை நான் ஒரு 2 மந்த்து 3 மந்த்து கம்பெனி எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதிகப்படியான லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி வந்து புதுசாக வந்து ரன் வருது அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து அதிகமான வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டீம் இன்கம்லாம் இதில் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எலக்ட்ரானிக் பேஸ்டு கம்பெனி, ஏன்னா நிறையா நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக வந்துடுச்சு. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக வந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் சம்மந்தமாக வந்து ப்ராடக்ட் வந்து நிறையா வந்து வந்திருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் பேஸ்டு கம்பெனியில் ப்ரோமேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஒரு நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் டீம் எடுத்து இன்கம் வாங்கிக்கலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டாஸ்க் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் வீடியோ டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ₹50 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 இயர் ஒன்ஸ் 365 நாட்கள் தான் வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறையா கான்செப்ட் வந்து இன்னும் வரும் அப்படின்னு வந்து எம்டி வந்து சொல்லியிருக்காரு. இதில் சப்போர்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? டெலிகிராம் சப்போர்ட். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் இருக்கான்னு தான் பார்க்கணும். கம்பெனியில் என்ன அப்டேட் வருதா, ஐடி ஆக்டிவேட்டை பற்றி சொல்கிறாங்களா, பேமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்களா, என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்டு தான் இப்போ வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு சேனல் வந்து வச்சுட்டு அதில் வந்து டெய்லி வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்துட்டீங்க இந்த கம்பெனியில் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு 3 மந்த்து 4 மந்த்து வந்து நல்லா கம்பெனி வந்து போகுதா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து உள்ளே வரலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் டீம் எடுக்கிறீங்க. ஸோ இதில் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹1000 1500 1600 நபர்கள் தான் இப்போதைக்கு கம்பெனியில் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே ஒரு 6 மந்த்து போயிடுச்சு, கம்பெனி வந்து ரன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா ஸோ 1,00,000க்கு மேலே வந்து மெம்பர்ஸ் வந்து அதிகமாகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரதுக்கு கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்கள் வந்து அப்போதைக்கு மாற்றுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் பேமெண்ட் வரல அப்படின்னு வந்து நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? அதை விரும்பி நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. விருப்பமுள்ள நபர்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பிளான் இருக்குது, டீம் இன்கம் எவ்வளவு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா 500 பிளான் வந்து வச்சுருக்காங்க. இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ₹10 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ₹10 ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக ஒரு நபரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ₹2 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். டீம் லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 10 லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. 50 பைசா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். சீலிங் லிமிட் ஒரு நாளைக்கு வந்து சீலிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ₹500. ஓகேங்களா? ₹500 வரைக்கும் தான் நீங்கள் உங்கள் சீலிங் லிமிட் இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளான் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பிளான் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளானோட ப்ராடக்ட் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் வந்து ஓகேவா, நாட் மஸ்ட்டு. ஓகேவா? நீ ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் வந்து கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 500 பிளானு.
ஸோ செகண்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளான். ஓகேங்களா, இந்த சில்வர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 50 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். டைரக்ட் ரெஃபரல் ஒரு இதை கொடுத்தீங்க அப்படின்னா 10 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து உங்களோட சீலிங்கில் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, இப்போ 50 அப்படிங்கிற இடத்துல 60 அப்படிங்கிறது உங்களோட ஒரு நாள் வருமானம் வந்து மாறும். அதே டீம் லெவலில் வந்து 2 to 10 லெவலில் வந்தாங்க அப்படின்னா லெவல் வந்தாங்க அப்படின்னா ரூபா வந்து கிடைக்கும். பெர் டே வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 2500 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதில் வந்து என்ன ஹிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒன்று வரும், ஏர்பட்ஸ் வந்து ஒன்று வரும். ஓகேவா, இதுலேயும் ரெஃபரல் வந்து நாட் மஸ்ட்டு. ரெஃபரல் வந்து நீங்கள் வந்து ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இதில் வந்து 360 டேஸ் வந்து வேலிடிட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். தேர்ட் பிளான் என்ன அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா கோல்டு பிளான் வச்சுருக்காங்க. ஓகேவா, கோல்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 6000 வந்து நீங்கள் வந்து பே பண்ணி இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி இன்கம் வந்து 100 ரூபா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, டைரக்ட் ரெஃபரில் ஒருத்தங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா கிடைக்கும். பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 120 வந்து உங்களோட இன்கம் வந்து சேஞ்ச் ஆகிரும். டீம் லெவல் வந்து 2 to 10 லெவலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ₹1.50 வரும். டெய்லி பெர் டே உங்களுக்கு நீங்கள் வந்து பெர் டே வந்து 6000 ரூபா வரைக்கும் இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். கிட் ஸ்மார்ட் வாட்ச்சு, ஏர்பட்ஸு, கோல்டு கலர் ஸ்மார்ட் வாட்ச்சு. ஓகேவா, ஸ்மார்ட் வாட்ச்சு இல்லை ஏர்பட்ஸு இது 2 வரும். இல்லை அப்படின்னா கோல்டு கலர் ஸ்மார்ட் வாட்ச்சு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ரெஃபரல் இதிலே வந்து நாட் மஸ்ட்டு. ஃபோர்த் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ப்ரீமியம் பிளான் வந்து 9950. இந்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 125 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். டைரக்ட் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. டீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 10 லெவல் வரைக்கும் 2 ரூபா வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா, சீலிங் லிமிட் வந்து பெர் டே வந்து 9950. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஸ்மார்ட் வாட்ச்சு, ஏர்பட்ஸு ப்ளஸ் 3 ப்ராடக்ட் இதில் வந்து கோல்டு கலர் ஸ்மார்ட் வாட்ச்சு 3 ப்ராடக்ட் வந்து 3 ப்ராடக்ட் வந்து இந்த பிளானுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். ரெஃபரல் வந்து நாட் மஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் பிளான் டீட்டெயில்ஸு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 360 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி வச்சுருக்குறாங்க. இந்த 365 நாட்களுக்கு அப்புறம் ரெனியூவல் பண்ண சொல்கிறாங்களா இல்லை 360 டேஸ் தான் வேலிடிட்டி. கண்டிப்பாக ரெனியூவல் ஆப்ஷன். ஓகேவா, வேலிடிட்டி வந்து 365 நாட்கள் தான். இது இந்த 365 நாட்கள் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பிளானில் வர்றீங்களோ அந்த பிளானை வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபியூச்சர் கான்செப்ட் வந்து நிறையா வருது அப்படின்னு எம்டி வந்து சொல்லியிருந்தார். ப்ரோமேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் எம்டி சார் வந்து சொல்லியிருந்தாப்புல. மினிமம் வித்ட்ராவல் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 300 ருபீஸ் வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ 1000 மெம்பர்ஷிப் இருக்கிறனால 300 ருபீஸுக்கு ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 50,000 60,000 மெம்பர்ஸ் உள்ளே வரும்போது ஃபியூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கு 300 இப்போ வந்து அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ தான் கம்பெனி ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஸோ அதில் வந்து மெம்பர்ஷிப் உள்ளே வந்து வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து இன்கம் வந்து எடுத்துக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதான் இந்த பீரியடில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பீரியட்லேயே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அட்மின் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16% கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிடிஎஸ் வந்து ஒரு 7%. ஓகேவா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து வித்ட்ரா அமௌண்ட்டில் வந்து 23% உங்களுக்கு வந்து டிடக்ஷன் வந்து போயிடும். ஓகேவா, ரிமைனிங் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்கம் இருக்குது. விருப்பமுள்ள நபர்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்துடுங்க. ஓகேவா, ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதோட மதுரையில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ஸோ இந்த அட்ரஸில் வந்து போய் வந்து கம்பெனி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, எஸ்ப்ரோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் கொடுத்து நம்பர் 25 அவென்யூ ஸ்ட்ரீட்டு பிஹைண்டு HDFC பேங்க் SS காலனி பைபாஸ் ரோடு மதுரை அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மதுரை ஏரியாவில் இந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக போய் கம்பெனியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கம்பெனி ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ மேலும் ஒரு வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுல என்னோடய ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணாலே அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. எல்லாம் உங்கள் நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். வேறு பெருசாலாம் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்காது. இதை
ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு ஐடியை வந்து ஐடி ஃப்ரீயை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியை ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பேமெண்ட் எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து என்னோடய வாட்ஸ்அப் டேரெக்டாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோடய பேமெண்ட்டு எந்த நம்பருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன். அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் யூசர் நேம் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஐடி வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேலும் ஒரு வீடியோவில் வந்து நான் ப்ரோமேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங்கை பற்றி என்ன அப்டேட் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.